எங்கே நாராயணோட உங்களுக்கு நட்பு தொடங்கி? ஆக்சுவலாக 2 பேரும் ஒரு சீரியல் நடித்தோம் சார். அது விஜய் டிவியில் வந்தது 2004, 2005 அந்த பீரியடில் நினைக்கிறேன். அதில் வந்து அவரும் 2 பேரும் நடித்தோம். அதில் வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அங்கேருந்து. அவர் மூலமாக எனக்கு வெற்றி ஃப்ரெண்ட் ஆனார். மூணா ரமேஷும் அவர் மூலமாக தான் எனக்கு ஃப்ரெண்டு. நீ ஒரு நல்ல சிங்கரும் கூட. ஏன் அந்த சிங்கிங் கேரியர் அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க? இல்லை சார், அது என்னென்னா ஸ்டேஜ் சிங்கர் அவ்வளோதான். நான் ஸ்டேஜ் சிங்கர்ஸை நான் வந்து ஒன்றும் இது பண்ணல, டிமீன் பண்ணல. நான் வந்து ஒரு சாதாரண சிங்கர், கேட்டு கேள்வி ஞானத்தில் பாடுறோம் சார். பட் என்ன ஆயிடுச்சுன்னா சார், போக போக இங்கே உங்களுக்கு ஸ்வரம் எழுத தெரியணும், நொட்டேஷன்ஸ் எழுத தெரியணும், பயங்கரமாக இம்ப்ரோவைஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும், கிளாசிக்கல் பேக்ரவுண்டு நல்லா இருக்கணும், நல்ல ரோபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட் இங்கே ஜாஸ்தியாச்சு. அது இருக்கும்போது சரி, அது எல்லோரும் அதை கேட்குறாங்க. சும்மா வந்து கேட்டுட்டு அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அந்த மாதிரி சிங்கர்ஸுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. அதை ஏன் சும்மா ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்னு விட்டேன் சார். பட் ஐ ஹேவ் அ வெரி குட் இயர் ஃபார் மியூசிக். நல்ல சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாய்ராம் வந்து ரொம்ப நல்ல சிங்கர் அண்ட் ரொம்ப மியூசிக்கில் ரொம்ப நல்ல டேஸ்ட் உள்ள ஒரு ஃப்ரெண்டு. ஸோ நானும் அவனும் வந்து நிறைய பகிர்ந்து ட்ரூப்போட வச்சு நடத்துது. இன்னும் இருக்குது. அபிஷேக் நல்ல சிங்கர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துப்போம். ஏதாவது ஒரு இப்போ கிளிப்ஸ் எல்லாம் நிறைய வரும், அந்த பழைய சாங்ஸ் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிப்போம். நிறைய விஷயம் நானும் சாய் எல்லாம் சேரும்போது நிறைய மியூசிக்கல் விஷயங்கள் நிறைய பேசுவோம். அது ஒரு நல்ல அவேர்னஸ் நமக்கு கொடுக்குது. பல திரை நடிகர்களுக்கு நீங்கள் பின்னணி குரல் கொடுத்துருக்கீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இது? எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அஞ்சானில் மனோஜ் பாஜ்பாய். அது ரொம்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் அவர் அப்படி நடிச்சிருக்காரு, அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக நம்ம பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஸோ அது ரொம்ப பிடிச்சி பண்ணது. எல்லாமே வந்து பிடிச்சி பண்ணது தான். பட் எனக்கு வந்து நான் மனோஜ் பாஜ்பாய் பேசியிருக்கேன், நிறைய பேருக்கு பேசியிருக்கேன், சுமன் சாருக்கு பேசியிருக்கேன், நிறைய பேருக்கு பேசியிருக்கேன். எதுவுமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி நீ உன்னோட வாய்ஸ் தானே அப்படின்னு யாரும் சொன்னதே இல்லை சார். ஆனால் மகாராஜாவில் அனுராக் காஷ்யப் பேசுகிறேன். அது பேசினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சேது சார் ஃபோன் பண்ணிவிட்டு, சார் செம்மையாக பண்ணியிருக்கீங்க சார், இந்த கேரக்டருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னது. பிகாஸ் அவர் ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தார். ரிலீஸுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் குரல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி பேசினாங்க. அதில் ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஐ திங்க் மகாராஜா தான் என்னோட டப்பிங்கில் ஒரு பிரேக்குன்னு சொல்லுவேன்.